திருநெல்வேலி சேவியர் கல்லூரியில் பொங்கல் விழா வெகு உற்சாகமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சுந்தர மகேஷ் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். சுந்தர மகேஷ், தற்போது மாணவ மாணவிகள் உற்சாகமாக பொங்கல் விழாவை கொண்டாடி வரும் நிலையில் என்னென்ன விளையாட்டுகளுக்கு அங்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு? வேதவள்ளி, திருநெல்வேலி மாவட்டத்தில் சொல்லக்கூடிய மிகவும் பழமை வாய்ந்த செயின்ட் சேவியர்ஸ் கல்லூரி மிகவும் பழமையான கல்லூரி. இந்த கல்லூரியை பொறுத்தவரை மாணவ மாணவிகள் இருபாலர் பயின்று வருகின்றனர். இந்த பள்ளியில் இன்று பொங்கல் விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. மாணவ மாணவிகள் அனைவரும் பாரம்பரிய உடை அணிந்து இந்த பொங்கல் விழாவில் மிகவும் சிறப்பாகவும் குதூகலத்துடன் கலந்து கொண்டுள்ளனர். இந்த மாணவ மாணவிகளுக்கு கயிறு இழுத்தும் போட்டி நடைபெற்றது. மேலும் பலூன் உடைத்தல், பல்வேறு விளையாட்டு போட்டிகளை அமைத்துள்ள இந்த நிர்வாகத்தினர் ஏற்பாடு செய்துள்ளனர். கயிறு இழுக்கும் போட்டியை பொறுத்தவரை மிகவும் உற்சாகமாக மாணவ மாணவிகள் தனித்தனியாக கயிறு இழுக்கும் போட்டியில் கலந்து கொண்டனர். அவர்கள் உற்சாகத்துடன் இந்த போட்டிகளில் கலந்து கொண்டது மிகவும் அங்கிருந்த கலந்து கொள்ளாத மாணவ மாணவிகளை கூட உற்சாகத்தில் ஏற்படுத்தியது. அதுபோல பலூன் உடைத்தல் போட்டியானது மிகவும் சிறப்பாக அந்த மாணவ மாணவிகளுக்கு நடைபெற்றது. மேலும் கரும்பு திணிக்கக்கூடிய போட்டி என்ற ஒரு போட்டியும் அங்கு நடைபெற்றது. பலூன் உடைத்தல் என்பது மிகவும் ஒரு வித்தியாசமான முறையில் அந்த மாணவ மாணவிகள் தங்களுடைய உற்சாகத்தை ஏற்படுத்தி கொண்டு அந்த போட்டிகளில் கலந்து கொண்டது பார்வையாளர்களை வெகுவாக ரசிக்க செய்தது. மேலும் இது ஒரு ஒற்றுமை, அந்த பகுதியில் உள்ள அனைத்து சமூக மாணவ மாணவிகளும் மிகவும் ஒற்றுமையாக கலந்து கொண்டு தங்களுடைய பொங்கல் விழாவினை மிகவும் சீரும் சிறப்புமாக இந்த பகுதியில் கொண்டாடி வருகின்றனர். சேவியர்ஸ் கல்லூரி நிர்வாகத்தின் சார்பில் இந்த அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளது. மாணவிகள் பாரம்பரிய உடை அணிந்து பொங்கல் வைத்து தங்களது அனைத்து சமூக மாணவ மாணவிகளுக்கும் ஒன்றிணைந்து தமிழர் திருநாளை சிறப்பாக கொண்டாடி வருகின்றனர். மாணவ மாணவிகளுக்கு தனித்தனியாக இங்கு பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டு வருகிறது. இந்த போட்டிகளில் கயிறு இழுத்தல் போட்டியானது மிகவும் சுவாரஸ்யமாக அந்த மாணவ மாணவிகள் ஒவ்வொருவரும் தங்களுக்குள் அந்த பலத்தை நிரூபிக்கும் வகையில் அந்த போட்டியில் கலந்து கொண்டனர். மேலும் அந்த கரும்பு தின்றக்கூடிய போட்டி என்பது ஒரு முழு கரும்பை கொடுத்து இந்த கரும்பை தின்று முடிப்பவர்கள் முதலில் தின்று முடிப்பவர்கள் வெற்றியை பெற்றவர்களாக அறிவிக்கப்படுவார்கள் என்று அறிவித்து அந்த போட்டியும் இந்த பகுதியில் சிறப்பாக நடைபெற்றது. உரியடித்தல் போட்டியும் நடைபெற்றுள்ளது. மேலும் மாணவ மாணவிகள் ஆட்டம் பாட்டத்துடன் மிகவும் சிறப்பாக இந்த பொங்கல் திருவிழாவை இந்த கல்லூரியில் கொண்டாடி வருகின்றனர். வேதவள்ளி, தகவல்களுக்கு நன்றி சுந்தர மகேஷ்.